ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டிசீஸோடைய டெட் பிளானோடைய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். இல்லை முதல் 2 இஷ்யூஸ் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கடைசியில் பிளாஸ்டிக் மேன், ஜானையும், ஸ்வாம்ப் திங், ஜெட்டானா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த ப்ளூ டெவில் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தாக்குதல் நடக்கக்கூடிய சமயத்தில் சில பேர் அங்கே இறந்து போகிறாங்க. ஜெட்டானாவை பாதிக்கப்பட்டா இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க நம்ம கண்டினியூ பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இடத்துல ஸ்வாம்ப் திங், அந்த டிடெக்டிவ் சிம், அப்புறம் நம்ம கான்ஸ்டன்டைனுமே கூட இருக்காரு. அது எல்லாத்தையோட ஆச்சரியமா ஜெட்டானாவும் கூட தான் இருக்கா. அவளுமே பாதிக்கப்பட்டிருப்பா, இறந்து போயிட்டா அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் எப்படியும் உயிரோட தான் இருக்கா. எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜான் வந்து அங்கே சொல்கிறா, அப்படி நீ கிட்டத்தட்ட இறந்துட்டேன்னு நினச்சோம். ஆனால் அந்த சமயத்தில் உன்னுடைய லங்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த பிளாஸ்டிக் மேனுடைய அந்த பைப்ஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது. அந்த சமயத்தில் ப்ளூ டெவில் தான் உன்னை எப்படியோ காப்பாற்றி உன்னைய சேஃபாக இங்கே இருக்க வச்சிருக்கான். பட் அவன் இறந்து போயிட்டா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையுமே நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சீப் டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக அங்கே சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த பிளாஸ்டிக் மேன் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கரே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண பார்க்குது. அந்த சமயத்தில் பார்த்துட்டு இருந்த ஜெட்டானா இதுக்கு மேலே இதை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவன் உடனே தன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பிளாஸ்டிக் மேனை வந்து பார்த்தா அப்படியே நெருப்பில் வந்து எரிஞ்சு போகிற மாதிரி பண்ணிடுறா. அது ஃபுல்லாகவே அது எரிஞ்சு போய் அந்த இடமே, அந்த விஷயமே இல்லாமல் அங்கே ஆயிடுது. ஸோ அந்த பங்கர் வந்து அங்கே வந்து காப்பாற்றப்பட்டது, சேஃபாக இருக்குது. அது எரியறப்ப கூடவே மனிதர்களுடைய சதை எரிஞ்சா அந்த ஒரு வாடையும், கூடவே அந்த பிளாஸ்டிக் எரிஞ்சா அந்த ஒரு வாடை இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே கொடுமையானதான். அதை தாங்கிக்கவே முடியாது. அது ரெண்டும் சேர்ந்து வரப்ப அந்த வாடை இந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் அப்படின்னு ஜான் வந்தாங்க நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த உருகுன அந்த பிளாஸ்டிக் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது இன்ஃபெக்ட் ஆன மற்ற பேர் அந்த நெருப்புக்கு அங்கிட்டு இருந்து வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கூடவே இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் அங்கே நடக்குது. அந்த பங்கர்லேருந்து திடீர்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அங்கே பதுங்கிக்கிறாங்க. ஸ்வாம்ப் திங் மட்டும் அப்படியே கெத்தாக அங்கே நின்றுட்டு இருக்கா. அப்படி ஸோ இவங்களை காப்பாற்றவான ஒரு தூரம் கஷ்டப்பட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த குண்டுகள் எல்லாமே இவங்களை தாக்கல, பின்னாடி இன்ஃபெக்ட் ஆகி வந்துட்டு இருந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அங்கே இருந்து அவங்க சுட்டுருக்காங்க. ஆனால் அவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது, மோசமானவங்க தான். பட் அந்த பங்கர் காப்பாற்றப்பட்டதுனால இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிச்சு ஒரு மாதிரி உள்ளே விடுறாங்க. அடுத்தங்க கோத்தம்ல திடீர்னு நம்ம டேமியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வந்து அப்படியே தையல் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இவர் இந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது சூப்பர்மேனுடைய அந்த லோகோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பெட்ரோ, அந்த சூப்பர் பவர் உள்ள அந்த நாய் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ டேமியனை பார்க்கறதுக்கு ஒரு நபர் அங்கே வராரு. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, கோத்தமுடைய அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார் பார்த்தீங்கன்னா, ஜிம் கார்டன். அவர் தான் அந்த கமிஷனர் தான். அந்த கமிஷனர் டேமியனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற. அப்படி நம்ம டேமியனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. திடீர்னு 2 பேருக்கு கட்டிப்பிடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அன்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ கார்டன் வந்து சொல்கிறா, அப்படி உன்னுடைய அப்பா இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, நான் அக் பண்ணதே கிடையாது, பட் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா பேட்மேன் கொஞ்சம் அவர் டிஃப்ரெண்ட் ஆனவதான், கொஞ்சம் பயமுறுத்தக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படியே கார்டனும் டேமியனும் அங்கே அப்படியே சிரிச்சு பேசிட்டு வர சமயத்தில் பின்னாடி இருந்து அந்த மெட்டல் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை டேமியனுக்கு கொடுக்குற. அப்படி ஸோ சூப்பர்மேன் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவருடைய ஹீலிங் பேட்டர் அவருக்கு ரொம்பவே சூப்பராக அங்கே உதவிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது தான் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அது யாரும் கிடையாது, ஜான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியில் குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜானை காட்டுறாங்க. அங்கே அந்த படுக்கையிலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமத்தோடு எந்திரிக்கும் பொழுது கூடவே அவர் செல்லமான அந்த நாயான பெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்மேன் செஞ்ச அந்த சூப்பர்மேன் லோகையை வந்து பார்த்தீங்கன்னா துணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயோட கழுத்துலையுமே கட்டி விட்டுருப்பாரு. ஜானுக்கு அதை பார்த்தோன்னே ஹாப்பியாயிருது. அந்த நாய்க்குமே ரொம்பவே சந்தோஷமாயிருது. கூடவே இன்னொரு பொண்ணுமே அங்கே உட்காந்துருக்கா. அவள் மேரி தான். அப்போ அவள் ஷெசாம்னு சொல்ல அவள் தன்னுடைய அந்த சூப்பர் ஹீரோ அந்த ஃபார்முக்கு அங்கே வரா. நம்ம ஜானுமே நீ மேரி மாறுவல்ல அப்படிங்கிற மாதிரி அவருமே ஆச்சரியப்படுறாரு. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும் பொழுது, நீ இப்போ டவர் ஆஃப் ஃபேட்டில் இருக்கிற கோத்தமில் வந்து பார்த்தீங்கன்னா அவியோட கார்டன்ஸில் இருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு தான் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதையுமே அவள் வந்து யாரும் அந்த மேரி வந்து சொல்கிறா. ஸோ மேஜிக்கல் கிரிப்டோனைட் ஸ்வாட் மூலமாக நீ வந்து குத்தப்பட்டனால இப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அந்த விஷயமே அப்போ தான் ஞாபகத்துக்குமே வருது. ஸோ திரும்ப அங்கே ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பங்கருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களும் வந்துடுறாங்க. ஸோ அங்கே உள்ளே இருந்தவங்க இந்த ஸ்வாம்ப் திங், ஜானை இவங்க எல்லாமே அனுபவிச்சிடுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ ஏகப்பட்ட பில்லியனர்ஸ், தலைவர்ஸ், அந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பங்கரை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு சேஃபாக வச்சு இந்த பேரழிவிலிருந்து தங்களை காப்பாற்றிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை அங்கே சொல்ல வராங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே அதை பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷமா சேஃபாக இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. அப்படியே அங்கே அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த சின்ன ஃபோர்ஸ் ஆட்ட ஒரு படை வீரர்களாட்ட சில கன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்களாக இருக்காங்க. அவங்களுக்கு லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பான் போல இருக்கு. அவருடைய பேர் வந்து மேக்ஸ்வெல் லார்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டு அப்படியே முன்னே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வாம்ப் திங் அங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. உள்ள சில
செடிகள் எல்லாமே வளர்ந்துருக்கும் போல இருக்கு. அதில் சில பழங்கள் எல்லாமே இருக்கு. அதை வந்து கவனிக்கிறாரு. அவரு உணர்ந்து அதை பத்தி சொல்றாரு. ஸோ இந்த செடிகள் இந்த பழங்கள் எல்லாமே அழுதுகிட்டு இருக்குது. இதை பார்க்க ரொம்ப மோசமா இருக்குதுன்னு அவர் அங்கே சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்ப திடீர்னு அங்க ஒரு நபர் வராரு. அவர் யாரும் கிடையாது, ஜேசன் பிளட் தான். ஜானை சந்திச்சு பேசுறா. அப்படி ஜானுக்குமே ஆச்சரியமா இருக்குது. ஸோ உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஜேசன் பிளட்ஸ் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியா வந்து அங்க என்னமோ சொல்றாரு. அப்ப திடீர்னு அந்த நெருப்புக்குள்ள இருந்து ஏட்ரியன் வந்து வெளியில வரா. அப்படி அப்ப ஏட்ரியன் அங்க வந்து ஜான் கிட்ட பேசுறா. அப்படி என்ன அப்படின்னா, ஹெல் வந்து ஹாப்பியாவே இல்லை அப்படின்னு. நம்ம ஜானுமே இல்ல அப்படியெல்லாம் எதுவும் நீ பாட்டுக்கு சொல்லிடுறாரு, நிலைமை ஏற்கனவே மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது எல்லாருமே இந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன்ல லாக் ஆகிருக்கிறோம், மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏட்ரியன் சொல்றாரு. அப்ப ஜானுமே உண்மைதான், எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், என்ன பண்றது, அப்படியே ஒரு மாதிரி இருந்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பட் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ஏட்ரியன் அங்க சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க ட்ரிகான் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கா, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு. இந்த ட்ரிகான் யாருன்னு கேட்குறீங்களா? ஸோ அந்த டிசி அனிமேட்டட் யூனிவர்ஸ் அந்த டீன் டைட்டன்ஸ் மூவியில் ஒரு மெயின் வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருப்பா. அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ பவரில் ஒரு பொண்ணுடைய அப்பாவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே கேரக்டர் தான் கடைசி பார்ட்டான அந்த டார்க் அப்போலிப்ஸ் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைடோட எகென்ஸ்டா சண்டை போடுற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் தான் இந்த ட்ரிகான். ஸோ ஜான் அப்ப அழிக்கிறனா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒட்டுமொத்தமாகவே எல்லாத்தையுமே அழிச்சிட்டு புதுசாக ஒரு ஹியூமன் ரேஸை வந்து உருவாக்குறது அவனோட பிளானிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரிகானுடைய அந்த நோக்கத்தை ஏட்ரியன் அங்கே விலக்கி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கன் சவுண்ட்ஸ் வந்து கேட்குது, ஃபயர் பண்றாங்க. என்ன ஏதுன்னு நம்ம ஜான் வந்து அங்கே பதறி போய் பார்க்கும்போது ஜெட்டான் அங்கே இருக்கிறா. அங்கே ஸ்வாம் திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த மேக்ஸ்வெல் லார்டு, அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு கழுத்தை நெரிச்சு கொல்ற நிலையில வந்து பாரு சாம்ப் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்கா. அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெட்டானா சொல்றான், அங்க ஃப்ளோரோனிக் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கு. அப்படி கிட்டத்தட்ட ஸ்வாம் திங் மாதிரியான ஒரு மாதிரி செடி கொடிகள் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் கிரீனை வர வைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃப்ளோரோனிக் மேனை வந்து இவங்க சித்திரவதைப்படுத்தி கிரீன் அந்த இயற்கையை வந்து வெளியே கொண்டு வரணும் இவங்களுடைய தேவைகளுக்காக அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால அவர் அந்த பழம் செடி கொடிகளை தொண்டப்பட்டு இதெல்லாமே கிரை பண்ணிட்டு இருக்கு, அழுவுது அப்படிங்கிற மாதிரி அங்கே மென்ஷன் பண்ணிடுவாரு. ஸோ அது காரணம் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லார்ட் மேக்ஸ்வெல்லை கொல்றதுக்குமே ரெடி ஆயிடுறாரு. மற்ற ஆட்கள் எல்லாமே ஸ்வாம் திங்கை சுடும் பொழுது அவருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, உண்மையாக ஆக போகிறது இல்லை. அப்போ ஜான்மே வந்து இங்கே பாரு ஸ்வாம் அவனை இப்போ விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி கொடிகள் தாவரங்கள் இயற்கையை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, அது உனக்கே தெரியும். நீ எப்படி மனிதர்களை பெருசாக கேர் பண்ண மாட்டியா, அது மாதிரி தான் இதை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்வாம் அதெல்லாம் கேட்குற மனநிலையே கிடையாது. அப்போ மேக்ஸ்வெல் கிட்ட ஸ்வாம் திங் அப்படியே பேசுகிற, அப்படி நீ வந்து ஃப்ளோரோனிக் மேனை ரிலீஸ் பண்ணு, அப்போதான் நான் உன்னை ரிலீஸ் பண்ணுவேன், காப்பாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பல. ஒரு நடமாடும் தாவரம் எனக்கு உத்தரவிட முடியுமா அப்படின்னு அவன் வந்து கொஞ்சம் திமிரா பேசுகிற சமயத்தில் பொறுமை இழந்த ஸ்வாம் திங் அப்படியே இறுக்கி அவனோட தலையவே வந்து பார்த்தீங்கன்னா துண்டிச்சிடுற. அப்படி ஸோ இது பெரிய பிரச்சனையாரு. மற்ற ஆட்கள் எல்லாமே தாக்கருக்கு வராங்க. அப்போ அங்கே ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், ஒரு ப்ரொஃபஸர் மாதிரின்னு சொல்லலாம், ஒரு சயின்டிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். அவனுக்கு உத்தரவு கொடுக்குறான் கூட இருந்த நபர், ப்ரொஃபஸர் ஐவோ இதான் டைம், இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னு புரியல. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டே ஒரு நம்பர் லேசர் டீமெல்லாம் வெளிப்படுத்திட்டு அங்கே வரான். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு. கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்டிஸ் லீகுடைய மெம்பர்ஸுடைய அத்தனை பவரையுமே ஒருத்தனுக்குள்ள வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நபர். அவன் ஒரு ஆண்ட்ராய்டு ரோபோட்டிக் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவன் அங்கே வந்து தாக்குறப்ப நம்ம ஜட்டானா மேஜிக் மூலமாக அவனை அப்படியே இங்கே சிறைப்பிடிக்கிறா. பட் பிரச்சனை என்னன்னா ஒருத்தன் மட்டும் கிடையாது, அது மாதிரி இந்த ப்ரொஃபஸர் நிறைய பேரை உருவாக்கி வச்சிருக்கான். அவங்க எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண வர்றாங்க. ஸோ இவங்களை தாக்குறது பைத்தியக்காரத்தான், நம்ம முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போனாகணும் அப்படின்னு ஸ்வாம் திங் கிட்ட சொல்லும்பொழுது இல்லை நான் வரமாட்டேன், எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் திரும்பி வருங்கிற மாதிரி கோமா பேசும்பொழுது வரலாம், ஒரு ப்ராப்பரான பிளானை போட்டு நம்ம திரும்பி வரலாம், இப்போதைக்கு அவங்க இருந்து போயாகணும் இல்லைன்னா நம்ம செத்துருவாங்கிற மாதிரி ஜான் தெளிவாக எடுத்து சொல்லும் பொழுதுதான் உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே அந்த மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் வழியாக நுழைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ அந்த பங்கரோடைய ஆட்கள் ஒரு மாதிரி கேட்குறாங்க, ஒருவேளை அவங்க திரும்பி வராங்களோ என்னமோ, அவங்க வந்தானா வரலனா அது பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க ஈஸியாக ஒரு கேர் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப உள்ளே போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அப்போ தான் தெரியுது அந்த மாதிரியான நபர்களை வந்து பார்த்தா இவங்க நிறைய பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு. பெரிய ஒரு ஆபத்துன்னு சொல்ல உலகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரை வந்து அந்த இடத்துல அந்த பங்கர்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு திரும்ப அந்த கார்டன்ல காமிக்கிறாங்க. அங்க ஜான் ஜெட்டான இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம சூப்பர்மேன் ஜானுமே குணமாயி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சபார்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்படி ஸோ அதை கியூர் பண்ண முடியுமா, அது உனக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் உண்மைதான், ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் படி அது எனக்குள்ளதான் இருக்கு, பட் அது எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சைபர்காங்க சொல்றாரு. ஹார்லி குயினுமே ஸோ அது உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா
அது என்ன உன்னோட பாடியில் இருக்கா இல்லை உன்னோட தலையில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறான். அப்போ சைபாருக்குமே நான் என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன், பட் என்னால் கண்டே பிடிக்க முடியல, நத்திங் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஒருவேளை உனக்கு தோணுன அந்த விஷயம் ஒருவேளை பொய்யா இருக்கலாமா, அது பொய் சொல்லியிருக்கா என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அதை அந்த வண்டர் உமனுமே பார்த்துட்டு வேணா இதை வச்சு கம்பல் பண்ணி பார்க்கலாமா லேஸ் ஆஃப் ட்ரூத் மூலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பட் அதெல்லாம் வேலைக்காதுங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ட்ரை எல்லாம் பண்ணல. நம்ம சூப்பர்மேனுமே ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு வழி வந்து தெரியும் அப்படின்னா மில்லியன் கணக்கான மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும், அதனால் இதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம வழி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அவருமே அங்கே பேசுகிறாரு. டேமியன் பேட்மேனுமே ஸோ ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் மூலமாக தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இங்கே நின்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் ஒரு மாதிரி அன்லாக் ஆகிருக்குது, ஸோ இதில் ஏதோ ட்ரிக் இருக்குது, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை பண்ணிட முடியுங்கிற மாதிரி அவர் தரப்பு இருந்து அவர் கருத்தை சொல்ல, அந்த சிம்ப் அந்த டிடெக்டிவுமே அதுவுமே அங்கே பேசுது ஒரு ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து டார்க் சைடுக்குள்ளே இருக்குது, பட் ஒருவேளை அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஃபுல் நாலேஜ் அவனுக்கு இருக்கலாம், ஆனால் டார்க் சைடு டெட் இறந்து போயிட்டான், பட் அது எப்படி சாத்தியம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் பொழுது ஜான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில விஷயங்களை பேசுகிறாரு. நமக்கு இப்போ என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது, அதுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும், நான் என்னால் முடிஞ்சதை ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன், பட் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வண்டர்மன் கிட்ட போய் ஒரு நீ வச்சிருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு அந்த லாஸ் ஆஃப் ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாரு. அப்புறம் சிம்ப் நீயுமே எனக்கு வேணும், ஒருத்தர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு உன்னுடைய டிரெக்டிவ் மூளையை பயன்படுத்தி தான் அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு சிம்பை வந்து கூட வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. அடுத்து ஜான் சூப்பர்மேன் கிட்ட போறாரு. அப்போ சூப்பர்மேன் என்கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குற. அப்படி உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப்பும் இப்போதைக்கு தேவையில்லை, பட் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீ தேவை அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்லிட்டு அந்த சிம்பை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இவங்க பார்க்க வந்த அந்த நபர் அங்கே இருக்கா. அப்படி யார் என்னன்னு ஃபர்ஸ்ட் முகத்தை காட்டல. ஸோ என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஏதோ இந்த சிம்ப்னால தான் வேர்ல்டோடைய கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ் ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிம்புமே ஹாய் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுது. அப்போ ஜான் சொல்றாரு இங்கேருந்து எங்கேயும் போயிடாத, உன்னை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் தாண்டா அப்படி வெளியில் வரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வேற யாரும் கிடையாது, ஸ்காட் தான். ஸோ ஸ்காட் இறந்து தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பட் கிடையாது. அந்த ஃபைட்டில் பாடாவும் ஸ்காட்டும் ஒன்றா தான் இருப்பாங்க. பாடா தான் இன்ஃபெக்ட் ஆயிருப்பா, ஆனால் ஸ்காட் எப்படி அங்கிருந்து தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் புரியுது. போன வால்யூம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ட் ஆனதில் பாடாவை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க, ஸ்காட் என்னென்ன அப்படிங்கிறதே நமக்கு அந்த இடத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவன் உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அவனை கண்டுபிடிச்சி நமக்கான பிரச்சனைக்கான தீர்வு அவன் மூலமாக தான் ஏதோ ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறத ஜான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவனை தேடி வந்திருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வழி இருக்குது இந்த பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கு, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், இந்த உலகத்தை காப்பாற்ற அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாமே அந்த ஸ்காட் காலை வாங்குற மாதிரி இல்லை. என்ன வழி இருக்குது, நீ பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு இருப்ப, நீ நிறைய பொய்களை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மைதான், நான் நிறைய பொய் தான் சொல்லுவேன், ஆனால் இந்த தடவை நான் உண்மையிலுமே உண்மை தான் பேசுகிறேன், வேணா நீயே இந்த பொருளை வச்சு செக் பண்ணி பார்த்துக்க அப்படின்னு அந்த லேஸ் ஆஃப் ட்ரூத்தை வந்து காட்டுறாரு. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜானோட கையில் கட்டி உண்மை என்ன அப்படிங்கிறத அந்த ஸ்காட் வந்து அங்கே தெரிஞ்சுக்கிறாரு. அது மூலமாக அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன அப்படின்னா உண்மையிலுமே அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் அந்த ப்ராப்ளமை வைரஸை வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். குறிப்பாக இவர்கிட்ட மதர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுவும் ஜானுக்கு தேவைப்படுது. அதை வச்சு தான் ஏதோ வந்து பிளான் போட நினைக்கிறாரு ஜான். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்காட் கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு உன்னைய குளிப்பாட்டணும், ஷவரில் கொண்டு போய் உன்னை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கோத்தம் கூப்பிட்டு போய் அங்கே இருக்கவங்கிட்ட பேசி நம்ம பிளானை ஒரு மாதிரி சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜான் அங்கே தெளிவாக சொல்லிடுறாரு. கோத்தமில் அந்த ஐவிஸ் கார்டனில் அங்கே சம்திங் ஏதோ வருது அப்படின்னு ஃப்ளாஷ் அங்கே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு ஒரு போர்ட்டல் அங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து பாருங்க ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் உள்ளேருந்து வர்றது அந்த ஸ்காட்டு, கான்ஸ்டின், அப்புறம் இந்த சிம்ப், அந்த டிடெக்டிவ், இவங்க 3 பேர் தான் திடீர்னு அப்பியராக பேட்மேனுக்கு அங்கே அப்படியே அதிர்ச்சியாது. கான்ஸ்டின் நீயா வர, நீ இப்படி வருவேன் நான் எதிர்பார்க்குவேன் அப்படின்னு நீங்கள் மட்டும் என்ன நினச்சிங்களாமா, ஏதோ பிளாஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா, அதை விட பெரிய விபத்து வெளியில் அந்த மக்கள் தான் இன்ஃபெக்ட் ஆனவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டைன் வந்து ஒரு மாதிரி அப்படியே அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பேட்மேனும் அதாவது டேமியனும் அந்த ஸ்காட்டு பார்த்துக்கிறாங்க. ஸோ நீனும் உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேமியன் கேட்க, ஆமாம் பட் நீ ரொம்ப சின்னதாக இருக்கியே, பேட்மேன் பார்க்க சின்னதாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்காட்டுமே அங்கே பேசுகிற அப்படி. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே ஒன்று கூடி பேசுகிறாங்க. ஜான் அப்படி என்னதான் பிளானை வச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து அங்கெல்லாம் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த டிடெக்டிவ் அந்த சிம்பன்சி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு தான் பேசுது. சைபருக்குள்ள தான் அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனுக்கான க்யூர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சைபருக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர்பியஸ் சேர் வேணும், அதாவது மெட்ரான் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அந்த மெட்டல் மேன் சொல்கிற அப்படி மெட்ரான் இந்த என்டிட்டிலே ரொம்ப ஒரு ஃபாஸ்டஸ்ட் மேன், அவனுக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஈஸியாக இந்த விஷயம் நடக்காது. பட் இதை எப்படி நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம அவனை பிடிச்சாலுமே கூட அவன் எதையுமே எதிர்பார்க்காம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு சேரை வந்து நம்ம கொடுத்துட மாட்டோம். அந்த சேர்ல சைபார்க்கை உட்கார வச்சு அது மூலமா அந்த நாலேஜ் வந்து பயன்படுத்தி சைபருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அதாவது எப்படி அப்படின்னா, அந்த மெட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள், அவனுக்கு தெரியாத எந்த விஷயமே இருக்காது. அப்படிங்கிறப்ப அந்த மோர்பியஸ் சேர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அதில் உட்காந்தா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பட் இது எப்படி சாதிக்க போகிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதுதான், அதாவது ஏதாவது தேவைப்படும் அந்த சேர்ல உட்கார விடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது எதிர்பார்ப்பா அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பிளானுமே அதுக்குமே ஒரு ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் வச்சிருக்கா. அப்படி ஒரு கிறிஸ்டல் பாலை வந்து வெளியில் எடுக்கிறது. அது வந்து ஜாண்டூஸ் மேட்மி அப்படிங்கிறவங்களுடைய கிறிஸ்டல் பால். இந்த ஜாண்டூஸ் மேட்மி அப்படிங்கிறது ஒரு டிசி கேரக்டர் தான். அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் பால், அது மூலமா ஃபியூச்சர் வந்து பார்க்க முடியும். இதை வந்து அவனுக்கு கிஃப்டா கொடுத்து அது மூலமா நம்ம நினைக்க வேண்டிய விஷயத்தை வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜான் வந்து சொல்றாரு. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஜெட்டானாவும் சொல்ல, நம்ம ஜான் வந்துமே அதாவது சூப்பர்மேன் வந்துமே கொஞ்சம் யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் பண்ணி தான் பார்ப்போமே என்னதான் ஆயிரப்போகுது அப்படின்னு ரெடி ஆகிறாங்க. ஸோ ஸ்பேஸில் சர்வே பண்ணக்கூடிய அதுக்கு சூட் ஆகக்கூடிய ஆளுங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சூப்பர்மேன் அப்புறம் கூட இன்னும் சில நபர்கள் அந்த மதர் பாக்ஸ் வச்சிருக்கக்கூடிய நம்ம ஸ்காட் இவங்க எல்லாருமே அங்கே ரெடி ஆகிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஜான் சூப்பர்மேனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமா டினா எங்கே போனால் அவனை எந்திரிச்சு பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஆர்லிக்கின் வந்து அங்கே வேடிக்கையாக திரும்ப பேசுகிறேன். ஆனால் ஆமா இல்லை நீ மிஸ் பண்ணிட்ட அந்த விஷயத்தை. ஸோ டினா இந்த மாதிரி உள்ள வந்தா நாங்கள் தான் அவளை வெளியேற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேடிக்கையாக பேசும் பொழுது அந்த கேசியான அந்த வாண்டர்மன் கொஞ்சம் கடுப்பாகும் பொழுது சரி ஓகே நான் எதுவும் பேசலப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்ப அதனுடைய அந்த விளையாட்டான அந்த விஷயத்தை பேச நிறுத்திக்கிறா. உடனே நம்ம ஜானும் ஸோ டினாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போறாரு. நானே தேடி கண்டுபிடிக்கிறேன் வெளியே அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செசாம் அந்த மேரி மார்வல் இருப்பா பார்த்தீங்களா, அவன் வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் நல்லா தான் இருக்கேன் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் சொல்லும் பொழுது பட் உண்மைதான் எல்லாருமே இப்படி தான் சொல்றாங்க. பட் வெளியே போனால் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியல. நான் ஒரு பாதுகாப்புக்கு சும்மா அவன் கூட வரேன் அப்படின்னு ஜானும் மேரி மார்வலும் அங்கே அப்படியே டினாவை தேடி போறாங்க. டினா ஒரு கட்டடத்து மேலே அந்த தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அப்படியே அங்கே உட்காந்துருக்கா. நம்ம ஜான் டினான்னு கூப்பிட டினா திரும்பி பார்க்க ஜான் உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். தான் பண்ணதுக்கு வந்து வருந்துறா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் சூப்பர்மேனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அவங்க இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஏன் நீ பாட்டி இப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து தனியாக இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கயிறு மாதிரி வச்சிருக்கேன். அதாவது கயிறுனா அவ்வளோ பவரை யூஸ் பண்ணி ஒரு கயிறு மாதிரி பிடிச்சிருக்கா. அதை அப்படியே தூக்கி காட்டும் பொழுதுதான் அந்த யாரு நம்ம ஹோலி அப்படியே இன்னும் பிடிச்சி வச்சுக்கிட்டு டினா அங்கே இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஹோலி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக திரும்பி வந்துடும் அப்படின்னு. அதனால் நான் இன்னும் நம்பிக்கையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி சரியாக அப்படி மாதிரி சொல்லும் பொழுது நம்ம வந்து இதை சரி பண்ணலாம் க்யூர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் வந்து அங்கே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மேரி மார்வல் டினா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். ஸோ நீ இப்படியே பிடிச்சிருக்க வேண்டாம், நான் ஐவி கிட்ட பேசினேன் பட் அவன் மறுத்தா. பட் இருந்தாலுமே டாக்டர் ஃபேட் கிட்ட பேசும்பொழுது அவர் கொஞ்சம் ஐடியா சொன்னார். அவர் தன்னுடைய க்ரீன் ஏரோவை வச்சு இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன், அதாவது ஹோலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு மாதிரி தனியாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஓகேங்கிற மாதிரி அதை நாங்கள் டினா வந்து அங்கே ஒத்துக்கு வரான். அதாவது அவ இப்படியே பிடிச்சிருக்க தேவையில்லைன்னு வைங்களே. அதுக்கப்புறம் டினாவே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த போர்ட்டல் வந்து அங்கே ஓப்பன் ஆகுது. அங்கே உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஸ்பேஸில் சர்வே பண்ணக்கூடிய அங்கே சூட் ஆகக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி சூப்பர்மேன் டினா அந்த ஸ்காட் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்க. அவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹோம் ஆஃப் த நியூ காட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நியூ ஜெனிசிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அது ஸ்காட்டோடைய உலகம் தான். அங்கே ஸ்காட் உள்ள வந்தோடனே ஒரு நபர்கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நீனும் உயிரோடு தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே யாரோ ஒரு நபர் வந்து பார்த்தா சத்தமா அங்கே அப்படியே கத்தி பேசுறா. அப்படி அது பிரதர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்காட் சொல்லும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற தெளிவாக தெரியுது. என்ன தெரியும் தான் நீ பாட்டுக்கு இப்படி உள்ள வந்திருப்ப, அதுவும் இன்ஃபெக்ட் ஆன உங்க உலகத்துல இருந்தே வந்திருப்ப, அது பத்தாவது இந்த வைரஸ் இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சைபார்க்கு வந்து கை காட்டுறான். அவனும் சைபார் கிடையாது, அவனும் ஒரு ஹியூமன் தான், மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இதை அதை கேட்குற நிலைமையில் இல்லாத அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட்டை போட்டு பஞ்ச் பண்ணிட்டே இருக்கா, அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி போது நிறுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் சூப்பர்மேன் சொல்லும் பொழுது அதை காதலே வாங்காம திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டை அடிக்கிறான். பொறுமையில தான் நம்ம ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. மனுஷன் அங்கேயே விழுந்து சுருண்டுறா, அப்படி எந்திரிக்கவே இல்லை. ஸோ சூப்பர்மேன் அவங்க அப்பாவோட இவன் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து வந்துடுறாரு. அவருடைய பேரு ஹை ஃபாதர். ஸோ நீங்க இப்படி அழைச்சிக்கிட்ட பாக்குறதுக்கு நான் ஒன்றும் இங்கே வரல, இதனால எதுவும் மாற போறது இல்லை. ஸ்காட் எப்படியே நீ வந்துட்ட, அது 5 வருஷம் கழிச்சு. ஸோ ஏன் நீ வராமல் இருந்த அப்படின்னு கேட்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டேன் பாடா இறந்து போயிட்டேன் அப்படின்னு. ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி இறங்குற மாதிரி அப்படியே தெரிவிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அங்கே சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு அந்த மெட்ரா வேணும், அந்த மோர்பியஸ் சேர் வேணும், அது மூலமாக தான் இந்த வைரஸை கியூர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அந்த விஷயத்தையே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எப்படி வருவான், அவன் கூப்பிட்டாலாம் வர மாட்டான், அவன் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாதுங்கிற மாதிரி அந்த ஐஃபாதருமே சொல்றாரு. பட் அவன் இதுக்காக நிச்சயம் வரான் அப்படின்னு ஸ்காட் அந்த ஆர்வம் அந்த உருண்டையை வந்து காட்டுறா. அப்படி அது மூலம் தான் ஃபியூச்சரை பார்க்க முடியுமே. சரி அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன், நான் அவனை கூப்பிட்றேன், பட்
அதுக்கு மேலே என்ன நடக்குது அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே வா ஸ்காட், உனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய், அதாவது ஸ்காட்டை மட்டும் இவர் தனியாக கூட்டிகிட்டு போய் அங்கே அப்படியே காட்டுறாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கான், கூட ஒரு நபர் இருக்கா. அப்படியே அந்த சின்ன பையன் இந்த ஸ்காட்டுடைய பையன் தான், ரொம்பவே வளர்ந்துட்டான். ஸோ 5 வருஷமாச்சு பார்த்து. ஸ்காட்டுக்கும் பாடாவுக்கும் பிறந்தவன் தான் அந்த பையன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதை பார்த்து ஸ்காட்டுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலுமே நீ வந்து அவனை தனியாக விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஐஃபாதர் சொல்லும் பொழுது நான் மட்டும் என்ன பண்ணுறது, பட் அவன் இங்கே இருந்தால் தான் பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஐஃபாதர் சொல்கிறாரு, நீயும் பாடாவும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே வேண்டாம் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் அவங்க டென்ஷன் ஆகுது. அதாவது பாடாவை இழந்தது அவருக்கு பெரிய ஒரு கவலையாக இருக்குது. பட் அதுக்கு அவர் ஆறுதல் சொல்கிறாரு, இதுக்கு நீ வந்து பொறுப்பாக மாட்டேன், நடந்து போச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, கொஞ்சம் இதாக மாதிரி உன்னோட மகனுக்கு நீ தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் சில அட்வைஸ் எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஸ்காட்டுமே சொல்கிறா, அப்படி நான் வந்து திரும்பி போகிறேன், இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன், இந்த விஷயத்தை க்யூர் பண்ணிவிட்டு மதரை கூட்டிகிட்டு வருவேன், அதாவது பாடாவை நிச்சயம் நான் திரும்பி கூட்டிகிட்டு வரேன் என்னோட பையன் ஜேக்கப்காக அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஸோ எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போகலிப்ஸ் தான் காட்டுறாங்க. அதான் வெடிச்சு செதறிடுச்சு, டாக்ஸைடே அழிச்சிட்டானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெடிச்சு செதறின பார்ட்ஸ் எல்லாமே அங்கேயும் இருக்குது. சில நிலப்பரப்புகள் அப்படியே அங்கே இருக்கும். ஸோ அது டாக்ஸைடு என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கிரகத்துடைய நெருப்பு குழம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் இவர் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணி பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. கொஞ்சமும் விட்டு வைக்காம மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அந்த இடத்துக்கு மெட்ரானை வந்து எப்படியே வரவழைக்கிறாங்க. ஆல்ரெடி ஐஃபாதர் வந்து கூப்பிட்டுருப்பாரு. ஸ்காட் தான் அந்த ஆர்பை வச்சுட்டு முன்னாடி நிற்கிறா, அப்படி மற்ற சூப்பர் ஹீரோஸையும் மறைச்சிக்கிறாங்க. ஸோ அங்கே அதே மாதிரி மெட்ரானுமே அந்த மோர்பியஸ் சேரில் அங்கே வேகமாக ஃபாஸ்ட்டாக அங்கே வந்து நிற்கும் பொழுது நம்ம ஸ்காட் அப்படியே பேசுகிற, அப்படி எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்ட்டு இருந்து தேவை, பட் அதுக்கு மேலே நீ இந்த ஆர்பை வந்து பார்த்துக்கலாம், உனக்கு தேவையான விஷயங்கள் இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓகே அவனுடைய அப்பா ஐஃபாதர் தான் கூப்பிட்டாரு, பட் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி சீப் ட்ரிக்கெலாம் நான் எவ்வளோ பார்த்துட்டேன், இதெல்லாம் 1000 வாட்டி நீங்கள் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் இவன் மட்டும் தான் இங்கே இருப்பான் போல இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்காம அவர் ரொம்ப ஒரு சுதாரிப்போடு தான் இருக்காரு. பட் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே திடீர்னு இந்த மெட்ரானை அட்டாக் பண்ண அது கொஞ்சம் அவர் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலுமே எப்படியோ வந்தாங்க, சமாளிக்கிறாரு. ஒரே நேரத்தில் அத்தனை பேருமே தாக்கினாலுமே எப்படியோ சமாளிச்சுட்டு எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு இவர் அந்த சேர்ல இருந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து மூவ் பண்ணி போறாரு. நம்ம சூப்பர்மேன் ஜான் வந்து வேகமாக போய் இங்கே பாரு மெட்ரான், எங்களுக்கு உங்களோட சண்டை போடுறதுல எந்த ஒரு உப்பும் கிடையாது, ஒரு செகண்ட் உங்களுடைய சேர் தான் எனக்கு தேவைப்படுது, அது நீ எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம், பட் எங்களுக்கு தேவையான இந்த ஒரு விஷயம் வேணும். ஸோ இது க்யூர் பண்ணுறதுக்கான அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர் மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நீயே சொல்லு, இந்த யூனிவர்ஸ்லேயே ஒரு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் காய் அப்படின்னு சொல்லலாம், பட் இங்கே இறந்தவங்க மட்டும்தான் இருந்தாங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம், அதனால ப்ளீஸ் புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ணுற நிலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரான் வர்றது. அதே சமயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணல, எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை, விருப்பமே இல்லை, நீங்கள் பண்ணது தப்புங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு கோவத்தையுமே அங்கே வெளிப்படுத்துறது. அதுக்கப்புறம் இருந்தாலுமே சரி இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படி மாதிரி கேட்கும் பொழுது ஒரு செகண்டோட சேர் வேணும், ஸோ அதில் வந்து விக்டர் அதாவது சைபருக்கு உட்கார வச்சு எங்களுக்கு தேவையான தகவல்கள் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி சைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரில் உட்காந்துடுற, அப்படி அவருக்கு எல்லா விஷயங்களுமே அங்கே தெரிய வருது. சைபருக்கு அந்த சேரில் உட்காந்தோடனே அவருக்கு எல்லா விஷயங்களுமே அங்கே தெரிய ஆரம்பிக்குது. அவருடைய அந்த எலக்ட்ரானிக்கல் அந்த எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் ஆயிடுது. அவர் நினைச்சே பார்க்க முடியாத பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு. கடவுள்கள், போர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி மேரி மார்வல் கேட்கும் பொழுது ஆமாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சைபார் அதுக்கான க்யூரை வந்து அங்கே கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, எனக்கு இப்போ தேவை பிளட்டை வந்து ரீகோட் பண்ணணும், அதில் தான் அந்த ஆன்டிலைஃப் ஈக்குவேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி க்யூர் பண்ணுறதுக்கான அந்த விஷயத்தை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி அந்த ஆர்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரான் கிட்ட கொடுக்கும் பொழுது ஆருமே அதை கையை வச்சு பார்த்து ஏதோ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அது அவருக்கு பயத்தை வந்து ஏற்படுத்துது, அச்சுறுத்துது. உடனே நான் இங்கேருந்து போய் ஆகணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேரில் வந்து உட்காந்து அவர் பாட்டு இந்த இடத்துட்டு வேகமாக போயிடுறாரு. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் போடல, சரி அப்படியே நம்ம வேலை ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு அவங்க அந்த மதர் பாக்ஸ் மூலமாக போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய இடத்துக்கு போடுறாங்க. பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போகலிப்ஸ் அந்த பிளானட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு சரிட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரே ஒரு நபர் தான் அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, அப்படி கண்காணிச்சிட்டு இருக்கா, அப்படி அவர் வேறு யாரும் கிடையாது, பிளாக் ரேசர். அந்த இடம் அந்த ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல் அங்கே அப்படியே உள்ள வந்து வெடிச்சு சிதறது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா யார் வரா அப்படின்னா செத்தும் சாகாமல் இருக்கக்கூடிய டார்க்சைடு. ஸோ அங்கே ஸ்பேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இங்கே நியூ ஜெனிசிஸில் இருக்கக்கூடிய ஐஃபாதருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே எல்லாமே மாறப்போகுது, சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த சின்ன பையன் பேரனை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக நீ கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கேருந்து சேஃபாக கூட்டு போகிற சமயத்தில் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலறல் சத்தம், அது வேற யாரும் கிடையாது, ஸ்காட்டுடைய பிரதரான
ஓரியன் தான், அதாவது ஸ்காட் உள்ள வந்தோடனே கொஞ்சம் அடிச்சிருப்பாமே அதே நபர் தான். என்னடா இப்படி அலறானே அப்படின்னு இவர் பதறி போய் இந்த ஐஃபாதர் பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே எல்லா விஷயங்களுமே அங்கே நடந்துருது. இவங்களுக்கு அங்கேருந்து தப்பிச்சு பார்க்கறதுக்கு டைமே இல்லை. டாக் சைடு அங்கே வந்துடுறான். ஸோ இதுக்கப்புறம் நியூ ஜெனிசிஸோடைய நிலைமை என்னாச்சு, நம்ம ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ க்யூரை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அது என்ன க்யூர் அப்படிங்கிறது தெரில. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அடுத்த பார்ட் வரைக்கும் காத்திருக்கணும் நண்பர்களே. ஸோ காத்திருங்கள், கூடிய சீக்கிரத்துலையுமே அடுத்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த 2 இஷ்யூஸ் உங்களுக்கு லைக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.